ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அண்ணிலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நெய்ச்சோறு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் கோல்டன் ப்ரௌன் தான் ஆகணும், ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நல்லா வியூ வருது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது மூணையுமே நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் குக் பண்ணுறனால ஸோ அதுலேயே ஒரு சின்ன ஒரு பேன் வச்சு நம்ம இது மூணையுமே நல்லா மிதமான சூட்டில் வறுத்தெடுத்து அதை இடிகளில் போட்டு தான் க்ரஷ் பண்ணணும். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஸோ பிரியாணி பாத்திரமாக வச்சுக்கலாம். அதை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதில் பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ண பீன்ஸு, சின்னதாக கட் பண்ண கேரட்டு, இது மூணையும் போட்டு நல்லாவே லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். அதுதான் பிரியாணிக்கு ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்து நம்ம அதில் ஊற்றி தண்ணியை பாயில் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா ஃபஸ்ட்டு இது கொதி வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நெய், டால்டா கட்டியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றுறதுக்காக கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தா அது கட்டி விலகி போயிடும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மூணையும் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அரிசியை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ரேஷியோவில் வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணையும் மேலால் தூவி விடணும். இப்போ 50% இது குக் ஆகிடுச்சு. ஸோ இது இதெல்லாம் தூவி விட்டு இன்னும் ஒரு 20% நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ தணலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முந்திரி, திராட்சை, கருவேப்பிலை, பின்ன கொஞ்சம் வெங்காயம். ஸோ இதெல்லாம் நல்லா தூவி விடணும், ஃபுல்லாகவே தூவி விடணும். இதோட நெய், டால்டா, ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம அதில் ஊற்றிக்கலாம், இது மேலே ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் நிறைய நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடயே நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம். என்னென்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டம் போட போகிறோம். ஸோ அது எப்படின்னா இது ஃபுல்லாக போட்டுட்டு பேலன்ஸ் நெய், உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா இது கூட நிறைய நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெய் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் ஸோ நெய் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நெய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது தான். ஸோ அதனால் நம்ம நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிறோம். டால்டா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளும் டால்டா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு லெமன் ஜூஸு ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போவே நல்லா வாசமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அடுப்பை அமைச்சிட்டு அடுப்பில் உள்ள நெருப்பு ஃபுல்லாக எடுத்து நம்ம பாத்திரத்து மேலே, பிரியாணி பாத்திரத்து மேலே ஃபுல்லாக போட்டு ஒரு 15 மினிட்டு நம்ம டம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா பெரட்டி எடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இது நீங்கள் பார்க்குறது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ அவங்கள எல்லாம் உட்கார வச்சு வாழை இலையில் நம்ம நெய்ச்சோறு, வெங்காயம்,
தால்ச்சா பின்ன சிக்கன் குழம்பு இதெல்லாம் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. குழந்தைங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.